அரசன் ஒருவன் முக்கியத்துவம் வாய்ந்த நேரம், முக்கியத்துவம் வாய்ந்த நபர், முக்கியத்துவம் வாய்ந்த காரியம் எது என்ற தன்னுடைய கேள்விக்கான விடையை பெற முனிவரை தேடி அவருடைய குடிலுக்கு வந்தான். அப்பொழுது முனிவர் தன் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். மன்னரை பார்த்ததும் முனிவர் அவருடைய அருகில் வர முனிவரின் கையில் இருந்த மண்வெட்டியை வாங்கி அதை கீழே வைக்கும்படி குனிந்தார் அரசர். அப்பொழுது அரசரின் தலைக்கு குறிவைத்து எய்யப்பட்ட அம்பு அரசர் குனிந்ததினால் குறிதவறி பக்கத்தில் இருந்த மரத்தில் பாய்ந்தது. வீரர்கள் அம்பெய்தவனை பிடித்து அடித்து அரசர் முன் நிறுத்தி அவன் தலையை துண்டிக்கும்படி கேட்டனர். அரசர் அம்பெய்தவனை தண்டிக்காமல் அவனை மன்னித்து விட்டார். அரசரின் உதவிக்கு கைமாறாக அவன் எதிரி நாட்டின் படையெடுப்பை குறித்து மன்னரிடம் சொன்னான். மன்னர் தன்னுடைய கேள்வியை முனிவரிடம் கூறி அதற்கான பதிலை தாங்கள் கூற வேண்டும் என்றார். முனிவரும், அரசனே, என்னிடம் இருந்த மண்வெட்டியை வாங்கி கீழே வைக்க உதவியதாலேயே நீ உயிர் பிழைத்தாய். அதே போல உன்னை கொல்ல வந்தவனையும் இரக்கத்தோடு காப்பாற்றினாய். அதனாலேயே உன் நாட்டை காப்பாற்றும் உபாயம் உனக்கு கிடைத்தது. நிகழும் இந்த கணம்தான் முக்கியத்துவம் வாய்ந்த நேரம். ஏன்னா அடுத்த கணம் நம் கையில் இருக்குமா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. நாம் உயிரோடு இருப்போமா என்பதும் நிச்சயமல்ல. அந்த நொடியில் உன்னுடன் இருக்கும் அந்த நபரே முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஏன்னா யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் இனி வரப்போகிறார்கள் என்பதும் உனக்கு தெரியாது. அந்த நொடியில் உன்னுடன் இருக்கும் அந்த நபருக்கு நன்மை செய்வதே நீ செய்ய வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த காரியம் என்றார். மன்னரின் மனம் தெளிவடைந்தது. மகிழ்ச்சியுடன் தன் அரண்மனைக்கு திரும்பினார்.